ஒன்றாக இருக்கிறது. அந்த விளக்கம்தான் ஒளியாய் நீ. அப்படி என்றால் ஒளி நான் என்று எண்ணிவிடக்கூடாது. நன்றாக கவனியுங்கள். இது நுட்பத்திலும் நுட்பம், சூட்சுமத்தில் சூட்சுமம், அதி மகா சூட்சுமத்தை விளக்க முயற்சி பண்ணியிருக்கேன். அந்த பேர் ஒளி கிளம்பும் பொழுது அந்த ஒளி நீ என்று கூறுகிறேன். ஆனால் அடுத்த வார்த்தை அப்பொழுதே வருகிறது, அந்த ஒளியில் நீ. முதலில் கூறுவது அந்த பேரொளி பொன்னிறமான தகதகக்கும் அந்த பேரொளி நீ கட்டியாக பிடித்துக்கொள். ஆனால் அடுத்த நொடி கூறுகிறேன், அதிலேயே நின்று விடாதே, அந்த பேரொளியில் நீ இருக்கிறாய். அந்த பேரொளியில் நீ இருக்கிறாய் என்றால் உன்னை நீ தேட வேண்டியதாக இருக்கிறது. எதை கொண்டு? உணர்வை கொண்டு. உள் உணர்வால் அதை நீ அறிய வேண்டும். மீண்டும் கூறுகிறேன், ஒளி நீ, ஒளியாய் நீ. அடுத்தது இன்னும் நுட்பமாய் சூட்சமாய் அறிவிக்கிறேன், ஒளிக்குள் நீ. அந்த ஒளிக்குள் உன்னை நீ தேட வேண்டும். மீண்டும், இது ஏதோ வார்த்தை ஜாலமாக தோன்றாது, உண்மை. ஒளி நீ, ஒளியில் நீ, ஒளிக்குள் நீ. இதை தன்னிலை உணர்வு கொண்டு, ஆன்மா உணர்வு கொண்டு, இந்த உள் உணர்வு கொண்டு, மூன்றுமே ஒன்றுதான், ஆனால் வெவ்வேறு நிலைப்பாடுகள் இருக்கிறது இந்த உணர்வில். தன்னிலை உணர்வு என்பது இந்த உணர்வு நான் என்பதாக இருக்கிறது. கவனிங்க, இந்த உணர்வு நான் எனும் தன்மையில் இருக்கும் பொழுது அது தன்னிலை உணர்வு. அடுத்ததாக சாதகன் இந்த உணர்வுதான் ஆன்மா எனும் பொழுது அது மத்தியமே நிலையை அடைகிறது. முதலில் தாழ்ந்த நிலை, இரண்டாவது மத்தியமே நிலையை அடைகிறது. இந்த மத்தியமே நிலையில் ஆன்மா உணர்வு நிலை என்பது. மூன்றாவதாக நான் கூறுகிறேன், உள்ளுணர்வு நிலை, அதுதான் உயர்நிலை. ஆனால் அந்த உள் உணர்வு நிலை நீங்கள் அல்ல, அதை கொண்டு உங்களை தரிசித்தல் தான் ஆன்மா தரிசனம். எவ்வளவு நுட்பமாக சொல்லி இருக்கிறேன். இது எத்தனை பேருக்கு புரிகிறது தெரியவில்லை. ஆனாலும் என் கடன் பணி செய்து கிடப்பது. இந்த நிலைகளை கூறிவிட்டு இந்த ஆன்மா தரிசனம் என்பது எத்தகையது என்று கூறுகிறேன். கண்ணாடி முன் சென்று தன் உடலை காண்பது போல் இந்த ஒளிக்குள் உணர்வு நிலையில் உன்னை அறிய முற்படும் பொழுது நீ அப்பொழுதுதான் பிரசன்னமாவாய். நீ அந்த பிரசன்னத்தில் எப்படி வெளிப்படுவாய்? இந்த உடல் போல் அல்ல, இந்த முகம் போல் அல்ல. அந்த முகம் அன்பும் அருளும் கருணையும் ஆனந்தமும் அறிவும் தயவும் நிறைந்ததாயிருக்கும் ஓர் அற்புத ஒளிப்பிரவகத்தில் அந்த முகம் பேரழகோடு தரிசிக்க நீயாக மலர்வாய். அப்பொழுது பார்வையாளன் இல்லை, பார்ப்பவனே பரம்பொருளாக பிரமமாக மலர்கிறான். இது இன்னும் அதி உன்னத நிலை. இதை எத்தனை குருமார்கள் அடைந்தார்கள், அருளுகிறார்கள். மீண்டும் பார்கள், இந்நிலையை அடைந்தவன் மட்டுமே அதை அறிந்திருக்க முடியும். அறிந்தவன் மட்டுமே அருள வேண்டும். ஆனால் அறிந்தவன் தடுமாற்றத்தில் துவைதத்தில் இருந்தால் அறிவிக்க இயலாது. அதற்கு அழகான ஒரு காரணம் கூறிவிடுவார்கள், அது இறை சுரூபம் என்று. இப்படி அக்குவேறு ஆணிவேராக ஒவ்வொன்றாக பிரித்து பிரித்து நியதி கலைந்து கலைந்து நீதி 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 இதுவல்ல 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 இந்நிலைதான் சாசுவதம், அதுதான் நீ என்று இவ்வளவு அற்புதமான அந்த மகா சூட்சும பிரம்ம ரகசியத்திற்குள் அழைத்து செல்வதுதான் இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருப்பது கூட. இந்த ஞானம் சிறிது கடினமானதாகத்தான் தோன்றும், ஆனால் சுலுவானது. எந்த சாதகன் மிக தீவிரதரத்தோடு இந்நிலையை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறானோ அப்பொழுது இந்நிலை சித்திக்கிறது.
இதற்கு நீண்ட நேர தியான பயிற்சியும் இந்த விசாரணை ஞான விசாரணையும் அதில் தெளிவு பெறுதலும் அதில் தீவிரம் அடைதலும் முழு மூச்சோட இந்த யோக ஞானத்தில் கிடைப்பது முமூச்சுவாக உம்மை மாற்றுகிறது. முமூச்சு என்றால் முக்தி நிலை பெற்றவர். இங்கு வாழும் போதே நீங்கள் முக்தியில் இருக்கிறீர்கள், மோட்சத்தில் இருக்கிறீர்கள், சாயுஜ்ய முக்தியில் இருக்கிறீர்கள். இந்த முக்தி சாலோக முக்தி, சாமீப முக்தி, சாரூப முக்தி என்று விவரிக்கப்பட்டிருக்கிறது வேதாந்தத்தில். ஆனால் சாயுஜ்ய முக்தி என்பது ஞான தத்துவத்தில் மட்டுமே வருவது. அதுதான் மீண்டும் பிறவா நிலை, பிரமமாய் மலரும் நிலை. இத்தகைய அற்புத நிலைகளை உங்களுக்கு நான் விலக்கி வைக்கிறேன். என் அன்பு நிறைய அருளாசிர். நன்றி செய்கிறேன்.